கிட்ஸு விளாட்றதுக்கு பார்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. என்ன ராசி நட்சத்திரமோ அதுக்கேற்ற மரம் வச்சுருக்காங்க. இங்கே கருப்புராயன் சாமி சூப்பராக இருக்குங்க கோயில். கல்வெட்டு மாதிரியே இருக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. காளமாடு வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டீனேஜ் பாய் மோகன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவுந்தப்பாடியில் இருக்கக்கூடிய கன்னிமார் கோயில்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பார்த்தேங்க. அது போய் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். இன்றைக்கி இந்த என்எஸ்லாங்க போய் பார்க்க போகிறோம் அந்த கோயிலை. இங்கே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 47 கிலோமீட்டர் காட்டுது. போகிற வழியில் அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க பாருங்கள். ஃபைனலாக கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேங்க. கோயில் வரங்க பின்னாடி இருக்குது பாருங்கள். அதோ இதுதாங்க கன்னிமார் திருக்கோவில் நந்தாவனம். இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதோ இது நான் உள்ளே வண்டி நிறுத்திட்டு வந்துட்டேன். அது போய் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஏறிடுச்சு, அதனால் சீக்கிரம் வந்துட்டோம். கவுந்தப்பாடியிலேருந்து உள்ளே வர ரோடுங்க, பவானி அந்த ரோடு சொல்கிறாங்க. அங்கே கவுந்தப்பாடியிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வருதுங்க இங்கே உள்ளே. நான் வீடியோ எடுக்க முடியல, ஸோ நான் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். நான் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அதெல்லாம் காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேயே மாடெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குங்க, காட்டுறேன் பாருங்கள். திருக்கோவில் இதாங்க என்ட்ரன்ஸ். உள்ளே சூப்பராக இருக்குங்க எல்லாமே. நான் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேங்க. பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. அது ஸ்டண்ட்டு பண்ணுவாங்களாட்டிருக்கு என்ட்ரன்ஸுக்கு. அங்கே மாடெல்லாம் வச்சுருக்காங்க. பேக் கேமராவில் காட்டுறதுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு மாதிரி இருக்குங்க. இது வாலிபால் கோர்ட்டு. இதில் ஸ்டண்ட்டு அந்த ஒரு மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க. அது என்ன பேருன்னு தெரில. இந்த கட்டை பார்த்துருப்பீங்க, அது என்ன பேருன்னு தெரில. இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் மாடு வச்சுருக்காங்க. பக்கத்தில் போய் காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் பாருங்கள் மகிழ் வித்து மகிழ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் பார்த்துருக்காரு. என்ன மாடுன்னு தெரிலங்க. இது பேரும் வைக்கல. சரிங்க, அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். எடுங்கன்றாரு. வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டாங்க, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த சின்ன சின்ன கூண்டு இருக்குது பாருங்கள். இங்கே இதில் ஒன்றுலேயும் ஒரு மாதிரி ஒரு சேவல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே காளை மாடு பார்க்குறாப்புல கொடூரமாக இருக்குது. 4 மாடு வச்சுருக்காங்க. ஒரே ஒரு முயல் மட்டும் தனியாக இருக்குது. சிங்கிள் போய் இந்த மாதிரி பாருங்க. மாட்டுக்கு தீனி போட்டிருக்காங்க. காளை மாடு. இங்கே உள்ளே போனோம்னா ரைட் சைடில் போக சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து அந்த மரம் கோயிலெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். வாட்டர் டேங்க் போலங்க. அது என்ட்ரன்ஸில் அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள். அந்த இதில் அங்கே தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க வீடியோவில். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஆனால் இப்போ எதுவுமே ஊற்றலை. பக்கத்தில் போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வந்தோன்னே இங்கே ஒரு டிராயிங் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கல்வெட்டு மாதிரியே இருக்குங்க. டிராயிங் தானா, பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதாங்க கோயில். இந்த சைடு தான் கோயில். அந்த சைடு குழந்தைங்கள விளையாடுறதுக்கு பார்க்கு போலங்க. இதுதான் கோயில். இதுலேயும் போகலாம். நான் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு காட்டுறேன். சாமி கும்பிட்டாச்சுங்க உள்ள. இந்த பக்கம் ஒரு சாமி வச்சுருக்காங்க, சிவன் சாமி. அந்த பக்கம் ஒரு சாமி வச்சுருக்காங்க. வந்தோம்னா இதுதான் என்ட்ரன்ஸு. வந்தோம்னா இங்கே விநாயகர் ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே நம்ம அப்படியே கோயில் சுற்றிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இந்த பக்கம் பாருங்கள், இதோ அந்த சைடு ஒன்று தெரியுதுங்களா, இது அங்கே தான் வந்து தண்ணி ஊற்றும். நான் அது இப்போ பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கோயில் சுற்றும் போது இங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க. பிள்ளையார் வச்சுருக்காங்களா. இந்த கோயில் சுற்றினோம்னா அந்த பக்கம் ஒரு சாமி வச்சுருக்காங்க. இது வந்து சிவன் சாமி. அந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்க நான் வீடியோவில் காட்டுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்குங்க. கீழே ஏதோ தண்ணியில் விளாண்டுருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பார்க்கலாங்க. தண்ணி பாருங்கள் எப்படி வித்தியாசமாக வருது. கண்ணுக்குட்டியாக மாடோ அதோட வாயிலிருந்து வர மாதிரிங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க கோயில். தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம என்ட்ரன்ஸில் வந்தோம் பார்த்தீங்களா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹோட்டல். நம்ம
பக்கத்தில் தான் இந்த பக்கம் நம்ம இந்த வழியாக வந்தால் தான் கோயில், வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க, மாடு நிறையா இருக்குது. அந்த ராசி பலனுக்கு மரம், அப்புறம் அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி இருக்காங்க, நிறையா இருக்குது. ஆனால் அந்த சைடு வந்தீங்கன்னா ஹோட்டல், அங்கே தெரியுது பாருங்கள் இந்த கேப்பில், அங்கே தெரியுதுங்களா, அது ஹோட்டலுங்கம்மா. இங்கே ஒரு சாமி இருக்குங்க, இதையும் கும்பிட்டு வரேங்க. இந்த கோயில் பேக் சைடு சூப்பராக இருக்குங்க கோயில். பின்னாடி அந்த இது பார்த்தீங்களா, அங்கே தண்ணி போகுது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது கோயில். இதோ கன்னிமார்னு சொல்கிறாங்க. இருங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இதோ 2 சாமி இருக்குங்க. இது அங்கே ஒரு இது இருக்குது, நந்தி சிலை, அங்கே ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அது வந்து சாமியை மட்டும் வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வீடியோவில் காட்டலை. இங்கே ஃபோட்டோ ஷூட் போகலாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் உள்ளே போகலாங்க. கருப்புராயன் சாமி இதாங்க என்ட்ரன்ஸ். இதுக்காக தான், இது பார்க்குறதுக்காக வந்தோம். உள்ளே வந்தோம், அங்கே சாமி இருக்குங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ராசி நட்சத்திரமோ அதுக்கேற்ற மரம் வச்சுருக்காங்க. இங்கே அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அங்கங்கே போய் பார்ப்போம். இது என்னென்னு தெரியலையே, எப்படி பார்க்கறது? மரம், தெய்வம், நட்சத்திரம், பெருந்தலையூர் போட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்ப்போம். இது மாதிரி ஒரு ராசி பலன், ராசி நட்சத்திரத்துக்கும் ஒரு இது வச்சுருக்காங்க. இது ஒரு இது, அது ஒரு இது, அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, அந்த சைடு ஒன்று வச்சுருக்காங்க. மரம் பேர் கடம்புங்களாம்மா. இதை போட்டிருக்காங்க, சதயம். ஓ, இது நட்சத்திரம் போலங்க. எனக்கு என்ன நட்சத்திரம் எனக்கே தெரியல, நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்க்கு போலங்க. இதை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். இது புன்னை, மரம் பேர் புன்னை. என்னென்ன நட்சத்திரம்? பச்சை. ஓ, நட்சத்திரத்தின் நிறம் பச்சை. ஒரு நட்சத்திரத்துக்கு என்னென்ன இதோ அதெல்லாமே இந்த சைடு போட்டிருக்காங்க. குருவி கூடு கட்டியிருக்கும் போலங்க. அந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தலைக்கு மேலே பறந்து போகுது. அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். இங்கே தெரியுதா? இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். தோட்டம் போல், ஆனால் நல்லா இருக்குங்க. நான் ஊருக்குள்ளே இப்படி ஒரு அமைதியான இடம் நான் ரீல்ஸில் தான் பார்த்தேன். இருந்தாலும் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஒரு ராசி நட்சத்திரத்துக்கும் மரம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா மரமுமே பார்த்திங்கன்னா ஒரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடு, அந்த சைடு வந்து குழந்தைங்க விளையாடுற பார்க்கு, அந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி, கன்னிமார் சாமி, அது போக சிவன் சாமி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த சைடு வச்சுருக்காங்க. இது வந்து கிட்ஸு விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நம்ம அப்படி இந்த வழியாக போகலாங்க. இந்த சைடும் மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா தோட்டம்லாம் பாருங்கள். தென்னை மரத்துக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஏதோ படம், இது நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி. இங்கே வந்து ஏதோ சமையல் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து ஒருத்தன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அது இந்த சைடு மொத்தம் அடிக்கிறாங்க பாருங்கள். ஒரு தென்னை மரத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஒரு கார்டன் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது இந்த சைடு வந்து நான் நட்சத்திரத்துக்காக மரம் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு அந்த தூரி, சர்க்கிள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அந்த சைடு போய் பார்ப்போங்க. அந்த சைடு தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறது, வாத்து பார்த்தா வரும்போது காட்டுறாருங்க. சூப்பராக இருக்குங்க கார்டன். என்ன செடின்னே தெரில, சூப்பராக இருக்குது. க்ரீனிஷாக. இட்லி பூவுங்களாம்மா, எனக்கு தெரில, சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே 2 சைடு செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றும் மேலே இருந்து. ஆனால் இப்போது ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அங்கே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரோட்டில். ரோஜா செடி வச்சுருக்காங்க. ரோஸ்லாம் பொறிக்கக்கூடாது, எதுவுமே பொறிக்கக்கூடாது. நம்ம ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்குங்க அந்த சைடு. தண்ணி மாதிரி இருக்குது அந்த
காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நடந்து வந்துட்டாங்க. இங்கே நடந்து வந்து பார்த்தோம்னா இந்த இங்கே தண்ணி, இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி வருது. இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்று பார்த்தோம் இல்லைங்க, அங்கே போகுது. சூப்பராக இருக்குது. இதுலேயும் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. யானை பொம்மையெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. வெயில் அடிக்குது, இருந்தாலும் நாங்கள் மரத்துக்கடி தான் நின்றுட்டுருக்கோம். நல்லா இருக்குது. போயிட்டு அந்த ஃபோட்டோஷூட் பாட்டு அங்கே வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அது தண்ணி இருக்காங்க கீழே, அதை நான் போயிட்டு காட்டுறேன். எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே அம்மாவும் பையன் ஸ்டூடெண்ட்ஸ் போல. நாங்கள் இது தண்ணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாத்து இருக்குது. வாத்து பார்க்கலாம். ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் நம்ம காட்டணும். இந்த பக்கம் காட்டுறேன். வாத்து முட்டையா? இது என்னது இது? இது காய் போலங்க, மரத்தில் இருக்கிற காயாட்டுறது. வாத்து முட்டை பச்சை கலரில் இங்கே இருக்கு. ஓடி வீடு வந்து கொத்திடுச்சுன்னா ரொம்ப போயிடும். இவ்வளோ டான் போலங்க. பயமாக இருக்குங்க. ஒரு மாதிரி நடந்து வருது. ஓடி வீடு வந்து கொத்திடுச்சுன்னா ஓ சவுண்டு போடுது. அந்த பக்கம் போவேண்ணா. இங்கே பாருங்கள், நான் அந்த வழியாக தான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த வழியாக சாமி கும்பிட்டு அப்படி சுற்றி வந்து இந்த வழியாக ரூட் வருது பார்த்தீங்களா. இந்த வழியாக அங்கே தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் பார்த்துட்டு இப்படி வந்துட்டோம். இங்கே ஒரு தென்னை மரத்துலையும் இந்த ட்ராயிங் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே நான் பாலத்துக்கிட்ட தண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வழியாக தாங்க வருது. இதோ இங்கே போகுது பாருங்கள். ஸ்டெப்ஸு பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். நம்ம தண்ணி இறங்கிட்டாங்க, மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். இங்கே வர தண்ணி பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தோடய போகுதுங்களே. இது பார்த்திங்கன்னா பவானி சங்கமேஸ்வரா கோயில்னு எதோ சொல்கிறாங்க. அங்கே போய் ஜாயின் ஆகுதுங்களாம் இந்த தண்ணி. நாங்கள் ஐயா துண்டாலா சிட்டிக்காரில் அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மீனெல்லாம் இருக்கும் போலங்க. இந்த சைடு இருந்து வருது, இந்த சைடு இருந்து வந்து இந்த சைடு போகுது. பவானி சங்கமேஸ்வர கோயில் போகுதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கால் நினச்சிட்டு ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. சூப்பராக இருக்குங்க. சரிங்க, நானும் அப்படியே மேலே போகிறோம். மேலே போயிட்டு இந்த காலமாடு பார்த்துட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நல்லா கூலிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே நிற்கிறதுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது. சரிங்க, அப்படியே மேலே போவோம். இந்த பைக் திரும்பினா இங்கே தண்ணி வருது பாருங்கள். இதோ சூப்பராக இருக்குது. சென்டரில் நந்தி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது தனியாக விலங்கு சரி சங்கிலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு தோட்டத்துக்குள்ளே நல்லா பீஸ்ஃபுல்லாக கோயில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் யாராச்சும் இந்த நம்ம கோபிச்செட்டிப்பாளையம், கவுந்தப்படி, ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ட்ராயிங் தாங்க சூப்பராக இருக்குது. சரிங்க, நாமளும் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். செப்பல் விட்றதுக்குன்னு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க தனியாக. இங்கே 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அங்கே முன்னாடி போகலாங்க. காலமாட்டுக்கு மட்டும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிடலாங்க. அதுதான் அப்போ இருந்து டெரராகவே பார்த்துட்ருக்கு. முயல் ஒன்று வச்சுருந்தாங்க, காணுமே. இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு முயல் மட்டும் இருக்கணும். அது என்ன மாடுன்னு தெரில, அவங்கக்கிட்ட போய் கேட்போம். அண்ணா, இது காளை மாடுங்களா? இது காளை மாடுங்களா? என்னண்ணா? இல்லை, இது வேற ப்ரீடு மாதிரி இருக்கு. பேர் இருக்கா அந்த மாட்டுக்கு? கிரி மாடு. கிரு கிரு ஆ கிரு மாடுங்களா? ஓகே ஓகேண்ணா. மாடு பேர் கிரு மாடுங்களாமாங்க. கிரு மாடுங்களாமா. கிரு மாடாங்கிற மாதிரி கிரு மாடு. ஐயா என்ன டமாஸ் பண்ணிட்டுருக்காரு. நல்லா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. கிரு மாடு, அதோட சின்ன கண்ணுக்குட்டி. கிரு மாடோட கண்ணுக்குட்டி.
இதுதாங்க அந்த ஹோட்டல். இது ஐயா ஒரு ஹோட்டலுங்களா? இது ஹோட்டலா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகேங்க ஐயா. மீன் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஐயா மீன் இருக்கா இதில் உள்ள? மீன் இருக்கா? தெரியாதே. மீன் இருக்குங்களாம்மா, நான் உள்ளே தெரியாதுன்றாங்க. எங்கேங்க? அங்கே கலர் மீன் இருக்கா? ஓகேங்கய்யா. மீன் இருக்குன்னு சொன்னாங்க. இதுவும் போட வேணாம், பார்த்துட்டு போங்க அப்படின்றாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க இது. அப்படிங்களா ஐயா? ம், சரிங்க ஐயா. ஐயா சொல்கிறாரு ஒரு மீன் 30,000 ரூபாயாம்மா. என்ன, சரி கேட்டுக்க வேண்டியது தான். 30,000 ரூபாய் கொடுத்து தெரியல மீனை பற்றி, கேட்டுக்க வேண்டியது தான் சரிங்க அப்படின்னு. நல்லா இருக்குங்க பார்க்க. இதான் இங்கேருந்து தான் போனோம். அங்கே போயிட்டு தான் சொன்னாங்க இங்கே மீன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்களா. சரி அதையும் பார்த்துட்டு போயிடுன்னு வந்திருக்குங்க. ஐயா இது மண்டபமா? இதுங்க சரி ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே ஓகேங்க. டைம் பாருங்கள் 12, இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. ஓகேங்க ஐயா. பார்த்தோம், மீன் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இது பார்த்தோம்னா கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. இது இங்கே ட்ராயிங் போட்டிருக்காங்க, அந்த கத்தி சண்டை போடுற மாதிரி, கபடி விளையாடுற மாதிரி, அந்த பானை உடைக்கிற, அதாவது தமிழ் ட்ரெடிஷ்னல் என்னென்ன இது பண்பாடு அந்த இது கேம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு, பரதநாட்டியம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. விவசாயத்தை பற்றி அவங்க போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க டிசைன். இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன், அது ஒன்று. அது பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி. அந்த கத்தி சண்டை, அந்த கபடி, உரியடித்து அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மண்டபத்தை சுற்றியுமே போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த பக்கம் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. போகணும், டைம் ஆச்சு. சரிண்ணா பாய்ண்ணா. ஓகேண்ணா. சரிங்க, மாடெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1 மணி ஆச்சுங்க. நாமளும் போயிட்டு வீட்டுக்கு போகலாட்டா. வெயில் ரொம்ப ஓவர் அடிக்குதுங்க.